இன்னைக்கு சாட்டர்டே சாண்ட்ரா ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது. சைக்ளோன்ன்றதுனால போன வாரம் வைக்க வேண்டிய மீட்டிங் இன்றைக்கி தான் வச்சாங்க. ஆனால் இன்னும் ஒரு 4 டேஸில் வந்து ஆஃபல் எக்ஸாமாக வரப்போகுது. சரின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். முன்னாடியே சொல்லிட்டா அவள் எத்தனாவது ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஒட்டும் போது பார்க்குறாங்கல்ல பசங்க இப்போல்லாம் ரொம்ப வந்து கிளவராக இருக்காங்க. ஒட்டும் போதே பார்த்துட்டு வந்து நான் எத்தனாவது ரேங்க் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சரி ரேங்க் கார்டெலாம் பார்க்கணும்ல, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா, எதில் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே நம்ம பார்த்துட்டோம். யார் யார் எந்தெந்த ரேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாண்ட்ரா வந்து செகண்ட் ரேங்க் தான் எடுத்திருக்கா. லக்ஷிதா அவள் பேர். வீட்டில் தான் சாண்ட்ரான்னு கூப்பிட்றோம். செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கா. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையனுக்கும் இவளுக்கும் 8 மார்க் தான் டிஃப்ரென்ஸு. எல்லாத்துலேயுமே 100 எடுத்திருக்கா. ஆனால் இங்கிலீஷில் ரைட்டிங்கில் மட்டும் 88 எடுத்திருக்கா. அதனால் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம். நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தா நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து நம்மலாம் படிக்கும் போது என்ன ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தோம். ஆனால் எங்கள் பொண்ணு இப்போ ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஃபஸ்ட்டு எல்கேஜியில் வந்து சாண்ட்ராக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது போகும்போது 2 பேருமே பேசிட்டு போயிருந்தோம். சாண்ட்ரா ரேங்க் எடுத்திருப்பாளா ஏதாவது அப்படின்னு தான் பேசிட்டு போயிருந்தோம். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாண்ட்ரா வந்து நல்லா படிக்கிற பொண்ணாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் போனப்போ சாண்ட்ரா வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தா. அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு 1, 2 இது 2 தான் மாறி மாறி எடுப்பான். எங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்பாவுக்கு வந்து அவள் படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவான். இப்போ நான் ரேங்க்குக்காக சொல்ல, இந்த பேட்ச்லாம் வந்து நான் குத்துனதே கிடையாது. நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் 7th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்தோம். அப்போவும் நான் இந்த ரேங்க்லாம் வாங்கினது கிடையாது. இப்போ நம்ம பசங்க வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.